வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீட் மேட்ரிக்ஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸில் வந்து மொத்தம் எத்தனை சீட் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் கேட்டகரி வாய்ஸாக வந்து எத்தனை சீட்டு வருது, டீம் யூனிவர்சிட்டியில் எத்தனை சீட் இருக்குது, 7.5 வந்து எத்தனை சீட்டு இருக்குது, அதே மாதிரி 92.5% எத்தனை சீட் இருக்குது, எந்தெந்த செல்ஃப் ஃபைனான்ஸில் எந்த சீட் இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஃபுல் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். லைக் பண்ணுங்கள். இப்போ சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குங்கிற டோட்டலில் வந்து பார்த்துருவோம். அதாவது இது வந்து டோட்டலாக வந்து 92.5%க்கு எத்தனை சீட் இருக்குது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 1212 சீட் இருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 1008 சீட் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 137 சீட் இருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 722 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 585 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 112 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 39 சீட் இருக்குது. டோட்டலாக வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 3865 சீட் இருக்குது. இப்போ வந்து இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் உள்ள எம்பிபிஎஸ் சீட்டு இது 92.5%க்கு எவ்வளோ சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அது பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 23 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க 2023. பிசியை பொறுத்தவரையில் 20 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2 சீட் இருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 15 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 12 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் இருக்குது. டோட்டலாக வந்து 75 சீட் இருக்குது. கேகே நகர் சென்னை இஎஸ்ஐசி காலேஜை பொறுத்தவரையில். இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் எம்பிபிஎஸ்க்கு 92.5% ரிசர்வேஷனில் எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். இது வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுற சீட்டு. ப்ரைவேட் காலேஜில் ஓசியை பொறுத்தவரையில் 472 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 403 சீட் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 53 சீட் இருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 304 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 230 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 44 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 15 சீட் இருக்குது. டோட்டலாக வந்து செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 92.5%க்கு வந்து 1521 சீட் இருக்குது. இப்போது ப்ரைவேட் காலேஜ் 3 காலேஜ் இருக்குது. இந்த 3 காலேஜில் வந்து 92.5%க்கு எம்பிபிஎஸ் கோர்ஸில் வந்து எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 50 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 43 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் வந்து 5 சீட் கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 31 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 24 சீட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 2 சீட்டு. டோட்டலாக வந்து 160 சீட்டு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 92.5% கொடுத்துருக்காங்க. இப்போது பிடிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து பிடிஎஸ்க்கு 92.5%ல் எத்தனை சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 49 சீட் இருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 40 சீட் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 5 சீட் இருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 3 சீட் இருக்குது. 31 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 24 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 4 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 2 சீட் இருக்குது. டோட்டலாக வந்து பிடிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையில் 155 சீட்டு வந்து 92.5% கொடுத்துருக்காங்க. இப்போது அதே பிடிஎஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து எத்தனை சீட் இருக்குது 92.5% தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 7.5 பார்ப்போம். மற்ற கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். இப்போ 92.5% மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஓசியை பொறுத்தவரையில் 357 சீட் இருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 305 சீட் இருக்குது.
பிசிஎம்மை பொறுத்தவரையில் 41 சீட் இருக்குது. இது செல்ஃப் ஃபைனான்ஸு பிடிஎஸை பொறுத்தவரையில். எம்பிசியை பொறுத்தவரையில் 231 சீட் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 174 சீட் இருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 33 சீட் இருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 11 சீட் இருக்குது. டோட்டலாக வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் பிடிஎஸில் 1152 சீட் இருக்குது. டோட்டலாக பிடிஎஸை பொறுத்தவரையில் 2023 அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7.5 பார்ப்போம். 7.5 வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் எவ்வளோ சீட் அலாட் பண்ணியிருக்காங்க 2023 அப்படிங்கிறத பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 99 சீட் கொடுத்துருக்காங்க 7.5க்கு. பிசியை பொறுத்தவரையில் 85 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 64 சீட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 48 சீட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 7.5 பொறுத்தவரையில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து 319 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்த சீட்டு வந்து 36 கவர்மெண்ட் காலேஜும் இது இன்க்ளூடிங்கு. இப்போ வந்து இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் வந்து 7.5 எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 2 சீட்டு, பிசியை பொறுத்தவரையில் 1, பிசிஎம்முக்கு 1, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு வந்து கொடுக்கல, எஸ்சிஏக்கும் கொடுக்கல. மொத்தம் 6 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க கேகே நகர் சென்னையில். அதே மாதிரி 19 செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் 2023 7.5க்கு. ஓசியில் வந்து 38 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியில் வந்து 33 சீட்டு, பிசிஎம்மில் 4 சீட்டு, எம்பிசி டிஎன்சியில் 25 சீட்டு, எஸ்சியில் 19 சீட்டு, எஸ்சிஏயில் 3 சீட்டு, எஸ்டியில் 1 சீட்டு. டோட்டலாக வந்து 7.5 19 செல்ஃப் ஃபைனான்ஸ் அதாவது கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ப்ரைவேட் காலேஜ் சீட்டை பொறுத்தவரையில் 123 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க 2023. இப்போ வந்து யூனிவர்சிட்டியை பார்ப்போம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 7.5 எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 4 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 3 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயில் 1 சீட்டு அலாட் பண்ணலை. எஸ்டியில் வந்து சீட் கொடுக்கல. மொத்தம் 13 சீட்டு கொடுத்துருக்காங்க 7.5%க்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ்க்கு. இதுக்கப்புறம் வந்து பிடிஎஸில் 7.5 எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இதை பார்த்துருவோம். அதாவது சிஎம்சி வெள்ளூரை பொறுத்தவரையில் வந்து 100 சீட் இருக்குது. அதில் வந்து 20% வந்து கவர்மெண்ட் கோட்டா உடையது. அந்த 20%ல் வந்து 20 சீட் இருக்குது. மீதி சீட்டில் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா, ஆல் இந்தியா கோட்டாக்கெல்லாம் போயிடும். இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபில் பண்ணுறது வந்து காமன் இது வந்து 20%, அதை 20 சீட்டு இருக்குது. இப்போ சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் 10 சீட்டு இருக்குது. அவங்களுக்கு 1 சீட்டு வந்து பிடிஎஸில் இருக்குது சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து எம்பிபிஎஸ் 7 சீட்டு இருக்குது, பிடிஎஸ் 1 சீட்டு இருக்குது. பெர்சன் ஆஃப் பெஞ்ச் மேக் டிசபிலிட்டிக்கு வந்து பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் 5%க்கு வந்து சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அதே மாதிரி டிஎம்இ மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் 1850 சீட் இருக்குது தமிழ்நாட்டில். டோட்டல் கவர்மெண்ட் சீட்டு வந்து எம்பிபிஎஸ்க்கு மட்டும் டோட்டலாக வந்து எல்லா சீட்டையும் சேர்த்து மொத்த சீட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் 5250 சீட்டு தான் மொத்தம் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் மட்டுமே 6450 சீட்டு தான் மொத்தம் இருக்குது. டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் சீட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் டோட்டல் சீட்டு வந்து 11,575 சீட்டு தான் டோட்டல் சீட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மெடிக்கல் சீட்டுங்கிறது. இதுதான் ஒரு டோட்டல் சீட்டுடைய டீட்டெயிலு. நம்ம 7.5 வந்து பிடிஎஸ்சிக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 4 சீட்டும், பிசியை பொறுத்தவரையில் 3 சீட்டும், பிசிஎம்மை பொறுத்தவரையில் 1 சீட்டும், எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரையில் 2 சீட்டும், எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் அலாட் பண்ணல. மொத்தம் 13 சீட்டு தான். அதாவது 7.5 பிடிஎஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இது கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில். அதே மாதிரி ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்தவரை 7.5க்கு பிடிஎஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம்.
ஓசியை பொறுத்தவரையில் 29, பிசியை பொறுத்தவரையில் 25, பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3, எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில் 18, எஸ்சியை பொறுத்தவரையில் 14, எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட் கொடுத்துருக்காங்க, எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட்டு. டோட்டலாக வந்து பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 93 சீட்டு தான் இருக்குது டோட்டலாக. வேறு ஏதாவது விடுபட்டு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.